சுதந்திர இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர்களில் யாராவது பொறுப்பேற்கக்கூடிய நாளில் ஜெய் பீம் என்று முழக்கமிட்டு அந்த பதவிக்கு வந்திருக்கிறதா யாரையா சுட்டி காட்ட முடியுமா? அப்படி ஒருத்தராக இருக்கிறார். யார்? நம்முடைய தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய B.R. கவாய். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவர் வந்ததுமே அடுத்தது ஒரு அதிரடியை போடுறார். என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு அரசு துறைகளில் போய் ஒட்டிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் கவர்னர்களாகவும் பல்வேறு பதவிகளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும். அதற்கு முட்டுக்கட்ட போடுறாரு, அதுக்கு ஆப்பு வைக்கிறாரு B.R. கவாய். மூணாவதாக கொண்டு வரதா ரொம்ப ரொம்ப முக்கியமான இது RSS கூடாரங்களை, பார்ப்பனியத்தை, RSS ஆரிய பார்ப்பனிய கும்பலை மிகப்பெரிய அளவில் நடுங்க வைத்த செய்தி மூன்றாவது உள்ளது. என்ன அப்படின்னா, மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக யார் வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது கொலிஜியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இந்த கொலிஜியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இவர் கொண்டு வருகிறார். இதன் மூலமாக இனிமேல் பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய, அல்லது நீங்கள் இன்னும் குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டியிருந்தால் சந்திரசூட், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் பதவி காலத்திற்கு பிறகு ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறார். அந்த வெளிநாட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறார், ஏன்பா இந்தியாவில் இந்த ஜுடிஷியல் ஏரியாவில் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்லலாம் தலைமை நீதிபதியாக வரக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்கிறார்களே, பார்ப்பனர்களாக மட்டுமே இருக்கிறார்களே அப்படின்னு அவர் கேட்குறார். பெண்கள் சுத்தமாக வர்றது இல்லையே, ஏறத்தாழ 70-75 வருடமாகுது இந்தியாவில், ஏன் அது நடக்கலை அப்படின்னு அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் வெலவெலத்து போன சந்திரசூடை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் B.R. கவாய். அதாவது 99% இதுவரையிலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், அது இனி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் B.R. கவாய். பொறுக்குமா RSSக்கு? பொறுக்குமா பாஜகவிற்கு? பொறுக்குமா ஆரிய பார்ப்பனியத்திற்கு? இதனால தான் B.R. கவாயின் மீது ஒரு தினத்திற்கு முன்பு ஷூ வீசுவதற்கான முயற்சி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல பார்க்கணும். இப்போது B.R. கவாய் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி அதை கடந்து போயிட்டார். பெரிய மனுஷன் அந்த ஆள். அந்த ஆளோட ஆட்டிடியூட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். ஆனால் என்ன தெரியுமா, இவனுங்க செஞ்சுட்டு போயிட்டானுங்க. நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் பெருமளவிலான பெரிய போராட்டம் இந்த சங்கிக்கு எதிராக நடந்திருக்கிறது.